ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைய முக்கிய விசேஷங்களை பார்ப்போம். சோபக்கிருது வருஷம் தை மாதம் 11ஆம் தேதி 25/1/2024 வியாழக்கிழமை. திதி பௌர்ணமி இரவு 12:02 வரை. அதன் பிறகு பிரதமை. யோகம் அமிர்த யோகம். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக நாம் பார்க்க போறது மேஷராசி. மேஷராசியிலேயே இவங்களுக்கு குருவோட இந்த நாள் ஆரம்பமாகுது. ஜென்மகுரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லி பழமொழி உண்டு. ராமர் மகான் அப்படின்னும் போது நம்ம ராமரோட கனெக்ட் பண்ணி சொல்றது தப்பான விஷயம். இருந்தாலும் ஜென்மத்தில் குரு வரும்போது ராமரே வனவாசம் போனார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க வருது. அதனால ஜென்ம குருவா இருக்கும் பொழுது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எப்பவுமே உங்க குரு உங்க மேலேயே இருக்கும்போது நல்ல முடிவுகளை தரமாட்டார். ஆனா அவருடைய பார்வை 5, 7, 9 முக்கியமான இடங்கள் எல்லாம் விழுது. அதனால உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஆனாலும் உங்களுக்கு அந்த ஜென்ம குரு ஏதோ இல்லாத ஒரு வியாதியை இருக்கிறதா காட்டிக்கிறது. அப்படி இல்லாத ஒரு சோதனைகளை அவரை பார்க்கறவங்க எல்லாம் தப்பா நினைக்கக்கூடிய ஒரு தவறான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு 4ஆம் இடத்துல சந்திரன். அதனால பாத்தீங்கன்னா புதுசா ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கடலுக்கு போறீங்க, கடல் மாதிரியான ஒரு பிரதேசங்களுக்கு போறீங்க, டேம் மாதிரியான ஒரு இடங்களுக்கு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால கொஞ்சம் குளிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல வேண்டாம். ஹாப்பியாக கத்துறதெல்லாம் வேண்டாம். ரொம்ப அடக்கடக்கமா இருக்க வேண்டிய முக்கியமான நாள். யாரையும் இப்போ இந்த நாள்ல நம்ப மாட்டீங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க. அதுக்கு நல்லா தெரியும். உறவினர்கள் நல்லா ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல இனிமையான சுக செய்தி இன்னைக்கு உங்களுக்கு சேரலாம். பணம் கொஞ்சம் விரயமாகலாம். அதனால 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பண விரயம் இருக்கும். அதனால இந்த நாளை நல்லபடியா அமைச்சுக்கிறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் இவங்க 3, 6, 11 இருந்தாங்கன்னா ரொம்ப அருமையான பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அடிப்படை ஜோதிட விதி. அந்த பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னைக்கு பெண்களால் அனுகூலங்கள் உண்டு. பெண்களால் நல்ல செய்திகள் சேரும். ஸோ வஸ்திர தன லாபம். வஸ்திரத்தை இவங்க புதுசா ட்ரெஸ் வாங்கலாம். அதனால இவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கலாம். இல்லை இவங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய அரியர்ஸ் பணம், இல்லைன்னு இவங்க பேங்க்ல முயற்சி பண்ண ஒரு லோன் அமௌண்ட், ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி இவங்களுக்கு இன்னைக்கு சேர போறது. 3ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணுவாரு. எல்லா காரியங்கள் நீங்க இன்னைக்கு முயற்சி பண்ற எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும். சக்சஸ் ரேட் ஜாஸ்தி ஆகும். என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு 12ஆம், இன்னைக்கு இல்லை, இன்னும் ஏப்ரல் முடிய 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதனால கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியாகும். அந்த விரயங்களை தவிர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு. அதே சுப விரயமா மாத்திக்கலாம். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் எக்ஸஸா இருக்குன்னா அதை நீங்க தங்கத்துல போடலாம், அது நிலத்துல போடலாம். இது மாதிரி உங்களுடைய பணத்தை சேவ் பண்றது உங்களுடைய பிளான்ல தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வணங்கி முன்னுக்கு வர வேண்டிய நல்ல அருமையான ஒரு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன். 2ஆம் இடத்துல சந்திரன் தான் என்ன சொல்றோம், புதுசா ஏதாவது ஒரு திங்க் பண்றீங்க, ஒரு ஐடியாஸ் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா காரிய தடங்கல்கள் வருது. நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளை போய் ஒரு குறிப்பிட்ட விஷயமா பார்க்கலாம்னு நினைப்பீங்க, அவர் இருக்க மாட்டார், இப்பதாங்க போனாரு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு காரிய தடங்கல்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போ தெரிஞ்சவர் நம்ம பார்க்க வரோம்னு சொன்னோம், நம்மளை பார்க்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இதெல்லாம் வரலாம். அது மாதிரி ஒரு அமௌண்ட் கேட்குறீங்க, ஒருத்தட்ட ரொம்ப நாள் பழகிருப்பீங்க, பணம் தான் சார் எல்லாருமே பிரிக்கும். அதனால அந்த மாதிரியான ஒரு சங்கடமான நேரம் இது. இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லவே வேணாம். உங்களுக்கு ஆல்ரெடி மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஷார்ப்பான ஆட்கள். அவங்களுக்கு பணம் இல்லை, தரமாட்டேன், கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை உங்களால் பொறுக்க முடியாது. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதன் உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல பாடங்களை இன்னைக்கு காமிப்பார், கற்றுக் கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு கேதுவோட உட்காந்துருச்சு. அங்க இருக்க சந்திரனும் இங்க இருக்க கேதுவும் உங்களுக்கு கம்பைண்ட் ஆகி கொஞ்சம் சில குழப்பங்களை தரலாம். அதனால நீங்க இன்னைக்கு முக்கியமா வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா குருவாயூர் தெய்வம். அந்த தெய்வத்தை நீங்க வணங்கும் போது இந்த குருவால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போறது கடகராசி.
கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன். சந்திரனுக்கு அதிதேவதை பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு. அம்பிகை வழிபாடு வந்து என்னைக்குமே இவங்களுக்கு வந்து அருமையான நல்ல ஒரு வழிபாடா அமையும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு 3ல கேது இருக்கு சார். ராசி பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியில கேது. வெளிநாட்டுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா முயற்சிகளும் கைகூடும். அப்படி வந்து உங்களுக்கு அருமையான ஒரு நேரமா இது அமைய போகுது. கடகத்திலேயே உங்க ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ராசிநாதனே ராசியில் உட்காரும்போது உங்களுக்கு நல்லது, ரொம்ப நல்லது நடக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால் அனுகூலங்கள், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நல்ல தூக்கம், போக்குவரத்து, அந்த மாதிரியான விஷயங்கள், சாப்பாடு, விருந்து, பெரிய விருந்தில் கலந்துக்கிறது, இந்த மாதிரியான அருமையான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா நடக்க போகுது. ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது புது புது முயற்சிகள், ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் வழிபாடு வந்து உங்களுக்கு மிக அருமையான மாற்றங்களை நிச்சயமா தரும். அடுத்ததான் நம்ம பார்க்க வர ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ல் சந்திரன். இன்னைக்கு வந்து அவங்களே சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு சந்திரன் வந்து ரொம்ப அனுகூலமான பலன்கள்லாம் தரும். சூரியன் சந்திரன் சொல்லுவாங்க. சூரியன் சந்திரன் வந்து 2 கண்களுக்கும் அதிபதி. அதனால அவங்க 2 கண்களை போன்றவர்கள். அவங்களுக்கு வந்து இந்த சூரியன் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நன்மையை தான் செய்வார். 12ஆம் இடத்துல இருக்க சந்திரன் வந்து இன்னைக்கு சில பண நஷ்டங்களை உங்களுக்கு தரலாம். தேவையில்லாத ஆட்களுக்கு நீங்க உதவி பண்ணலாதோ, அவங்களுக்கு வந்து பண உதவி பண்ண ஆரம்பிக்கிறதோ தேவை வராது. இன்னைக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பணம் போனது தான். அதனால கடன் கொடுக்கறதும் சரி, வாங்குறதும் சரி, இன்றைய தினம் 12ஆம் இடத்துல வந்து சந்திரன் உட்காரும்போது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. காரிய விக்னம் அப்படின்னா என்னென்ன சார், ஒரு விஷயமா போறோம், அது சரியா முடியாது சார், 3 தடவைக்கு 2 தடவை நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், அலைச்சல் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போறது. அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வாக்கில கொஞ்சம் குழப்பங்கள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது அழகா உட்கார்ந்துருக்கு. அதனால உங்களுடைய வேர்டு, உங்களுடைய வார்த்தைகளாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஒழுங்கா இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான மாற்றங்களை கொடுக்க போற வழிபாடு. அடுத்ததா நம்ம பார்க்க போற ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிபதி வந்து புதன். அதனால இவங்களை வந்து ரொம்பவும் மேதாவிகள், அதாவது சரஸ்வதி கடாட்சம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு மனைவி ரொம்ப புத்திசாலியா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் படுவாங்க. மனைவிக்கு கணவன் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆக கணவன் மனைவிக்குள்ள ஈகோ, அந்த ஃபிளாஷ் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவங்க வந்து ரொம்பவும் இரக்க குணம் உள்ளவர்கள். அதனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவங்க எல்லாருக்கும் உதவுவாங்க. அந்த உதவுனாலே பல பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு. அதனால திடீர் உறவினர்கள் வருகை இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க, ஊர்லேருந்து உங்க வீடு தேடி வருவாங்க. தன லாபம் இருக்கும். பணம் வந்து உங்களுக்கு நிச்சயமா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு வந்து சேரும். சுகம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எங்க நீங்க சினிமா டிராமா எங்க போய் நீங்க போனீங்கன்னா அது ஒரு விதமான சுகம் தான். வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுத்தாலும் சுகம் தான். அது மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இன்னைக்கு நடக்க போகுது. நீங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ராசி துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். துலா ராசிக்காரர்கள் வந்து ஷார்ட்டா சொன்னீங்க அப்படின்னா நீதி, நேர்மை, நியாயம்னு இருக்கக்கூடிய ஒரு துலாம் தராசு சின்னத்தை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 12ஆம் வீட்டிலேயே வந்து கேது உட்கார்ந்துருக்கு சார். அதனால என்ன ஆகும் சார் அப்படின்னா அயன சயன போகம் பாதிக்கும். ராசிப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரன் வந்து 10ல் உட்கார்ந்துருக்காரே. அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய கமாண்டிங், உங்களுடைய ஆலோசனைகளால் உங்க ஆபீஸ்லயும் வீட்லயும் சரி உங்களுடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட அருமையான நல்ல முயற்சிகள்லாம் இன்னைக்கு கைகூடும். நல்ல பேர் கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்க கேது என்ன சார் பண்ணுவார், தூக்கம் தானே இல்லாமல் பண்ணுவார், பார்த்துக்கலாம் விடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தியானம் பண்றதோ நடைப்பயிற்சி பண்றதோ வேணா அதுக்கு தகுந்த பலன்களை நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். 12ஆம் இடத்துக்கு கேது வந்து அயன சயன போகத்தை பாதிப்பார் அப்படிங்கிறது அடிப்படை தத்துவம். இருந்தாலும் நீங்க அந்த மாதிரியான பாதிப்புலேருந்து வெளியில வரணும், கேதுனுடைய ஆதிக்கத்திலே வெளில வரணும்னா நீங்க விநாயகர் வழிபாடு செய்யறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வர ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் முன்கோபம், கொஞ்சம் பிடிவாதம் உடையவர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து ஜோசியத்துல ஜாதகத்துல இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தாய் அன்பு, தாயார் யாராவது அவங்களுடைய அம்மா யாராவது சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட இவங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டுல தனுசுல வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே உட்கார்ந்துருக்கு. அதனால இவர்களுக்கு இன்றைய தினம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா
தேவையில்லாத ஒரு வீண் பயம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சேரலாம். ஏதோ ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படுறது, உறவினர் சொல்லுக்கு கட்டுப்படுறது, சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, இந்த மாதிரியான ஒரு ட்ரமாட்டிக்கல் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு நீங்க வந்து சேரலாம். சார் நான் சொல்றேன் நீங்க செய்றீங்க அப்படி உங்களுக்கு கீழே இருக்கவங்க எங்களை மிரட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சு எல்லாமே இனிமையாகவும் இருக்கும், நாலேஜ் அதாவது அறிவுபூர்வமாகவும் இருக்கும், அதே சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாகவும் இருக்கும். ரிஷிகராசிக்காரர்கள் எப்பவுமே வணங்க வேண்டிய தெய்வம் வந்து முருகன். முருகனுடைய வழிபாடு தான் இவங்களுக்கு நல்ல அருமையான பல நல்ல மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போற ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியில 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம். அது 3வது இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. வேலை வாய்ப்புகளை ரொம்ப அருமையான மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும். 3ஆம் இடம்ங்கிறது தைரிய ஸ்தானம். தைரியமா சில முடிவுகள்லாம் இவங்க எடுப்பாங்க. ராசியிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன் உட்கார்ந்துருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுடைய எல்லா விதமான அன்பான முயற்சிகள், திருமண முயற்சிகள், ஒரு காதலை வந்து ப்ரப்போஸ் பண்றது, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கைகூறதுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமா இருக்கு. அதே சமயம் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால உஷ்டமான பேச்சு, சூடா பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணி சாரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த ஒரு அமைப்புல இருந்து இவங்க நிச்சயமா வெளியே வரணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா 7.5 சனி முடிஞ்சிட்டு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும்போது இவங்க வந்து வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இவங்க மனசை ஈடுபடுத்துறாங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கொஞ்சம் தடையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த நேரத்தை வந்து இவங்க தொழில் ரீதியா முன்னுக்கு வர்றதுக்கு இவங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய பலனா இவங்களுக்கு இருக்கு. இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் ராசியிலே இருக்கிறதுனால மகாவிஷ்ணு வழிபாடு இவங்களுக்கு அருமையான மாற்றங்களை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி மகர ராசி. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி கோச்சாரப்படி பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பண வரவு ரொம்ப அபரிமிதமா இருக்க போகுது. இப்படி எப்படின்னு இல்லை. அப்படி போட்ட இவங்களுக்கு இன்றைய பிரகாரம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நாளா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. போஜன சுகம், எங்கேயாவது நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்களோ, இல்லை ஒரு உறவினர்கள் நண்பர்கள் வற்புறுத்தல் பேர்ல வெளி சாப்பாடுன்னு வச்சுக்கலேன், அந்த சாப்பாடை ரொம்ப அருமையாக விருந்து விசாரணையோட இன்னைக்கு அமைய போறது. சயன சுகம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து உடம்ப பார்த்துக்கிற ஒரு அருமையான நாளா இன்னைக்கு இதை சொல்லலாம். அதே சமயம் இன்றைய தினம் எங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கும். நீங்க கொடுத்த கடன் திரும்பி வந்தாலே நல்ல விஷயம். வராது அப்படின்னு நினைச்சிருந்த விஷயத்துல ஏதாவது ஒரு பார்ட் இன்னைக்கு திரும்பி வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பு இருக்கு. ராகு வந்து 3ஆம் வீட்டுல இருக்காரு. மகரத்துக்கு 3ஆம் வீட்டுல இருக்கும்போது அபரிமிதமான தைரியத்தை கொடுப்பார். அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் எப்பவுமே இப்போ இல்லை எப்பவுமே நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலம். அடுத்தது நம்ம பார்க்குற ராசி கும்பராசி. கும்பராசி பார்த்தீங்கன்னா இப்ப 7.5 சனி ஆதிக்கத்தில் இருக்காங்க. ஆனா 7.5 சனி வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. 4 ராசிக்காரர்களை சனி பகவான் அதிகமாக பாதிப்பதில்லை. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம், கும்பம், ரிஷபம், துலாம். இந்த 4 ராசிக்காரர்களை அதிகமாக பாதிப்பதில்லை. அதே சமயம் கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களை கொஞ்சம் பாடப்படுத்ததான் செய்வார். ஏன்னா அது வந்து ஜோசி பிரகாரம் சில காரணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து இன்னைக்கு அருமையான நாள்னு சொல்லலாம். இந்த நாள்ல இவங்க என்ன செஞ்சாலும் என்ன மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சக்சஸ் ரேட் ஜாஸ்தி இருக்கு. அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துல இவங்களுக்கு ராகு இருக்கு. அது ஒண்ணுதான் டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னா குடும்பஸ்தானத்திலே இப்போ கோச்சார பிரகாரம் ராகு உட்கார்ந்து குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரலாம். நேர் 8ஆம் வீட்டுல கேது இருக்கு. இந்த அமைப்பு வந்து நாங்க வந்து சர்பதோஷ அமைப்புன்னு சொல்லுவோம். அதனால திருமண முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். சார் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம் சார், முடிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்த சதயம், அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து கொஞ்சம் லேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. 2வது இவங்க வந்து வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர். ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு வந்து மிகச்சிறந்த மாற்றங்களை இவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குற ராசி மீனராசி. மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் அமைதியானவர்கள். அடுத்தவங்க பிரச்சனைகள் தலையிட மாட்டாங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட இவர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் வீட்டுல சந்திரன். 5ல் சந்திரன் வரும்போது என்ன ஆகும்னா
கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம். ஆல்ரெடி எனக்கு இருக்கு சார் அப்படின்றவங்களும் உண்டு. கேஸ்ட்ரிக்னால நிறைய பிரச்சனைகள் வரலாம். மனசு வந்து கொஞ்சம் ஆசோலேஷன்ல இருக்கும். 5ஆம் வீடுங்கிறது பூர்வ ஸ்தானம். அது வந்து கொஞ்சம் குழப்பங்களுக்கான ஒரு இடம். தைரிய ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. சில பேர் தைரியத்துக்கு 5ஆம் இடத்த சொல்லுவாங்க. பூர்வ ஸ்தானத்துல வந்து சந்திரன் வந்து இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் வந்து முன்ன பின்ன இருக்கும். அதனால இன்றைய தினம் வந்து முக்கியமான சில முடிவுகளை நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது. காரிய தடைன்னு வேற வருது. காரிய தடைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு இது போனாலும் தடங்கல் வரும். ஒரு முக்கியமான அதிகாரி பார்க்க போறீங்க. அவர பார்க்க முடியாது. இப்பதான் சார் போனாரு அப்படின்ற மாரி வரும். அதனால புது புது பிரச்சனைகள் எல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்து கையாளாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் ராசிக்கு 2ல குரு இருக்காரு. பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது. புது புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க இறங்குவீங்க. அப்படிப்பட்ட அருமையான நேரம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ராகு ராசியிலே இருக்கிறதுனால இந்த காளிகாம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடா உங்களுக்கு அமையும். ஜோதிட சந்தேகங்கள் அப்படிங்கிற பகுதியில நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இந்த நட்சத்திர தோஷங்கள்னு சொல்றாங்களே, ஆயில்யம், இந்த மாதிரி கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. நட்சத்திரங்களுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு எந்த நட்சத்திரத்துக்குமே தோஷம் கிடையாது. அது இவங்க சொல்ற இந்த கதை, ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் அந்த மாப்பிள்ளையினுடைய அண்ணனுக்கு ஆகாது, விசாக நட்சத்திரம் மாப்பிள்ளையுடைய தம்பிக்கு, இதெல்லாம் வந்து சும்மாங்க. இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லுவேன். அதனால இந்த நட்சத்திர தோஷங்கள் எல்லாம் தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்து செய்யற கல்யாணம் ரொம்ப அருமையா அமையும். இந்த சந்தேகத்தை கேட்டவரும் ஒரு நேயர் தான் போன்ல கேட்டாரு. அதனால அதை இன்னைக்கு விளக்கி இருக்கிறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.